ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சு உங்க ஆர்ஜி பொறுக்க வந்தாச்சு. என்ன மூவி ரிவ்யூடு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை பார்ட் 2. இந்த வருஷம் என்னன்னு தெரியலங்க, 2024 வெறும் பார்ட் 2 வருஷமா இருக்கு. அங்க சந்திரமுகில ஆரம்பிச்சு இந்தியன்ல இருந்து புஷ்பால இருந்து எல்லா படங்களும் பார்ட் 2 வந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில விடுதலை பார்ட் 2 ரிவ்யூவோட வந்திருக்கேன். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பலரால ரொம்ப பாராட்டப்பட்டு வரவேற்கப்பட்ட படம் தான் விடுதலை 1. வெற்றிமாறனோட இயக்கத்துல சூரி, விஜய் சேதுபதி, சேத்தன், மஞ்சு வாரியர், இப்போ கருணாஸ் மகன், இவங்க நிறைய பேர் நடிச்சு வெளிவந்திருக்க படம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்ததுன்னா, சூரிய வந்து நம்ம ஒரு காமெடியனாவே பார்த்திருந்தோம். அவரை வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு ஹீரோ இடத்துல அவர் இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணுவாரா? ச்சே, செம்மையா இருக்குல்ல, எமோஷனா ஆக்ஷனா சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு பார்த்தோம். அதுல ரொம்ப பில்டப் குடுத்துட்டே இருந்தாங்க. யார் அப்படின்னா, நம்ம வாத்தியார் பெருமாளுக்கு. யாருங்க இந்த வாத்தியார் பெருமாள்? அவர் என்னங்க பண்ணாரு? ஏங்க அவர இப்படி தேடுறீங்க? அவருக்கு என்ன வாழ்க்கை? அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது, அவர போய் புடிக்க போகும்போது படத்த முடிச்சுப்புட்டாங்க. முடிச்சுட்டு விடுதலை 2ல பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2க்காக எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த 2 நம்மள கண்டிப்பா ஏமாத்தல. அது மட்டும் உறுதி. இந்த 2ல ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஒரு 22 ஹாஃப் அன் ஹவர் வந்து 20 மினிட்ஸ்லேருந்து ஹாஃப் அன் ஹவர் வந்து கதையை அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் உண்டான அந்த கனெக்ஷனை அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து 30 மினிட்ஸ்ல தான் கனெக்ட் பண்ணுறாங்க படத்தை. இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக, அதாவது முதல் இன்டர்வலுக்கு முன்னாடி ஃபுல்லாமே இது வந்து சூரி படம் இல்லை, விஜய் சேதுபதி படம் அப்படின்றத நமக்கு விளக்கிடுறாங்க. வாத்தியார் பெருமாள் யார்? இந்த வாத்தியார் பெருமாள், இந்த வாத்தியார் பெருமாள் ஏன் இப்படி ஆனாரு, அவர் ஆக காரணம் என்ன? அவரும் ஒரு சின்ன வயசுல அழகா ஒரு பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருந்து அவர் வாழ்க்கையிலும் ஒரு அழகான காதல், அதுக்கப்புறம் கல்யாணம். அந்த காதல் பகுதி வந்து சின்னதா இருந்தாலும் அவ்வளோ அழகா இருந்தது. கல்யாணம், அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள உண்டான அந்த கான்வர்சேஷன் 2 பேருக்கும் ஒரே விதமான ஒரு எதிர்பார்ப்பு. இதெல்லாம் தாண்டி இவர் எப்படி போலீஸால தேடப்படுறவரா, ஒரு தீவிரவாதி கணக்குல அவரை தேடப்படுறவரா அவர் மாற்றப்பட்டாரு. மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிவீல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல அதுக்கப்புறம் இந்த கதைக்கு அப்புறம் போலீஸே அவரை வந்து விட்டுலாம் நினைக்கும் போது அது முடியாத போது திரும்பவும் அவரை வேற ஒரு ஆஃபீஸர் வந்து பிடிக்க, ஸோ இந்த மாதிரியான கதைகள் ஓடுது. கண்டிப்பா கடைசி கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ் ஒரு சில படங்கள் தியேட்டர் விட்டு வெளில வந்த பிறகும் 1 நாள் 2 நாள் நமக்குள்ள அந்த ஒரு எமோஷன் இருந்துட்டே இருக்கும்ல, அந்த மாதிரியான படம் தான் இது. ஐயோ, நான் போய் அழலாம் மாட்டேன், எமோஷன்லாம் நமக்கு வராது, அது வந்து எனக்குள்ளேயே போட்டு என்னை ஒரு மாதிரி தாக்கும் அப்படின்றவங்க ஒரு 2 3 நாள் கழிச்சு படத்தை பொறுமையா போய் பாருங்க. இல்ல நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனுங்க அப்படின்னா அந்த படத்தை தயவு செஞ்சு போயிட்டு தியேட்டர்ல பார்த்துருங்க. கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கொடுக்கும். எப்படி ஒரு முதலாளித்துவம் ஒரு தொழிலாளித்துவம் அந்த மாதிரியாகவும் இருக்கலாம். தன்னோட தேவைய ஏன் எனக்கு இது கிடைக்கக்கூடாது, உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணுமா அப்படின்னு அந்த சொல்ற அந்த டயலாக்ஸா இருக்கட்டும். அண்ட் தென் பொலிட்டிக்கலா நிறைய டயலாக்ஸ் போட்டிருக்காங்க. அது வந்து எதுக்காக வச்சிருக்காங்கன்றது தெரியல. பட் அது தேவையான இடங்கள்ல கரெக்டா வந்திருக்கு. எந்த இடத்துலயும் தேவையில்லாத கதை இல்ல. கண்டிப்பா நெறைய பார்ட் 2கள் வந்து இங்க பிரச்சனைகளா வந்துட்டு இருக்க இந்த டைம்ல இந்த பார்ட் 2 கண்டிப்பா வந்து ஒரு வெற்றியை குடுக்கும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் வந்து கண்டிப்பா விஜய் சேதுபதி. சூரி இந்த பகுதியில பார்ட் 2ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் குடுக்கலனாலும், அவரோட அந்த பார்ட் வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி எதார்த்தமா நான்லாம் ஹீரோ கிடையாது, வில்லனும் கிடையாது, குடுத்த கேரக்டர் எதார்த்தமா நடிச்சுட்டு போறேன் அப்படின்னு தூக்கி கிளப்பி சாப்பிட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இளையராஜா சாரோட மியூசிக் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரை பத்தி சொல்லவே வேண்டாம். வேல்ராஜ் இவரோட சினிமாட்டோகிராஃபி, ஒரு ஒரு மலைப்பகுதி, ஒரு சின்ன அழகான கிராமம் அதை காட்டணும்னா, இவரை விட அழகா காட்டுறதுக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வெற்றிமாறன் மாதிரி ஒரு அழகான டைரக்டருக்கும் கண்டிப்பா இதுல வேற மாற்று கருத்தே இல்லாத இவங்களோட காம்போ எப்பவுமே வெற்றி தான். ஓவராலா படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பார்க்கலாம். பார்ட் 1 பார்க்காதவங்க படத்தை பார்த்துட்டு பார்ட் 2க்கு போங்க. உங்களுக்கு கொஞ்சம் அது கரெக்டா கனெக்ட் ஆகும். நடிச்சிருக்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஒரு எமோஷனலான மூவி தான். ஃபேமிலியோட போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. படம் பார்த்துட்டு வந்து திட்டணும்னு நினைக்கிறவங்க திட்டுங்க. அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை சொல்லுது உங்க ஆர்ஜே.